அட நம்ம சீமானா இது? கண்ணுல கண்ணாடி முகத்துல தாடின்னு அடையாளமே தெரியலையேப்பா. அடடா, விக்னேஷ் சிவன் டைரக்ஷன்ல பிரதீப் ரங்கநாதன் கூட நடிக்கிறாரா? பல வருஷத்துக்கு அப்புறம் சினிமால என்ட்ரி கொடுத்திருக்காரே. அப்போ என்ன கேரக்டரா இருக்கும்? நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய அரசியல்வாதிகள்ல ஒரு முக்கியமான அரசியல்வாதி அப்படின்னா அது நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் தான். அவரு இப்போ அரசியல்ல படு பிஸியா இருக்காரு. ஆனா அவருடைய இன்னொரு முகம் உங்க யாருக்காவது தெரியுமா? ஆமா, அவரு பல வருஷத்துக்கு முன்னாடியே சினிமால என்ட்ரி கொடுத்து சும்மா மாசா வேற லெவல்ல ஒரு ரவுண்ட் வந்தாருன்னு சொல்லலாம். முக்கியமா மாதவனோட தம்பி படத்தை டைரக்டும் பண்ணியிருந்தாரு. இது போக பள்ளிக்கூடம், எவனோ ஒருவன் அப்படின்ற படத்துல நடிச்சிருப்பாரு. இந்த ஒரு சமயத்துல தான் அரசியல்ல படு பிஸியாவோ ஆனதால சினிமா பக்கமே போகாம இருந்தாரு. இப்போ இந்த ஒரு நிலையில சமீபத்துல கூட ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தாரு. ஆமா, விக்னேஷ் சிவன் படத்துக்காக தான் நான் தாடிலாம் வளர்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாரு இல்லையா? இதே ஒரு சூழல்ல இப்போ வேற லெவல்ல ஒரு போஸ்டரையும் அந்த படம் வெளியிட்டு இருக்காங்கப்பா. ஆமா, அதுல நம்ம சீமானாப்பா இது அடையாளமே தெரியாம மாறிட்டாரே அப்படின்னு சொல்ற அளவுக்கு செம்மையா இருந்துச்சுங்க கெட்டப்பு. முக்கியமா கண்ணுல கண்ணாடி, முகத்துல தாடி அப்படின்னு வேற லெவல்ல இருந்தாரு. சீமான் என்ன கேரக்டர்ல LIK படத்துல நடிக்கிறாரு அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. சமத்துவ பொங்கல்னா அது இப்படி தாங்க இருக்கணும். யூனிவர்சிட்டியில கூஸ் பம்ப்ஸ் ஏற்றின தரமான பொங்கல். சென்னை பூவிருந்தவழி பக்கத்துல சவிதா பல்கலைக்கழகம் இருக்கு. அங்க பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் விழாவும் கொண்டாடப்பட்டிருக்கு. மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, பொறியியல் கல்லூரி, கலை மற்றும் அறிவியல் கல்லூரி அப்படின்னு 10,000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் அங்க கலந்துகிட்டு இருக்காங்க. முக்கியமா சொல்லணும் அப்படின்னா புதுப்பானையில பொங்கல் வச்சு வேற லெவல்ல பொங்கலை கொண்டாடி இருக்காங்க. தமிழர் கலாச்சாரத்தை வெளிப்படுத்துற வகையில இந்து ஆலயம், விவசாயம், மண்பாண்ட கடை, பம்பு செட்டு, குதிரை வண்டி, மாட்டு வண்டி, ஏர்வழும் கருவி, ஜல்லிக்கட்டு காலை, ராட்டினம், ரயில் வண்டி அப்படின்னு 40க்கும் மேற்பட்ட அரங்குகளும் அங்க அமைச்சு வச்சிருக்காங்க. இதையெல்லாம் பார்த்த மாணவர்கள் எல்லாருமே ரொம்பவே குஷி ஆயிட்டாங்க அப்படின்னே சொல்லலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், தப்பாட்டம், காவடி ஆட்டம், பொய்க்கால் குதிரை அப்படின்னு பல விளையாட்டுகளையும் அங்க பண்ணிருக்காங்க.